கேரளா மட்டை ரைஸை வச்சு குக்கரில் எப்படி சாதம் செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு கேரளா மட்டை ரைஸ் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக தாங்க இருக்கும். ரெட் கலரும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி இருக்குங்க. 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. உங்களோட தேவைப்படி டம்ளர், உலக்கு எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. சுத்தமான தண்ணி திரும்பவும் சேர்த்து 4 மணி நேரத்தில் இருந்து 5 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ 5 மணி நேரம் கழித்து பார்க்குறப்ப அரிசி நல்லா ஊறி இருக்குங்க. ஒரு அரிசி எடுத்து உடச்சி பார்த்தோம்னா 2ஆக உடையணுங்க. இந்த மாதிரி ஊறி இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. ஒரு குக்கரில் ஊற வச்ச தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. கூடவே 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் சேர்த்துருக்கேங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. திரும்பவும் ஒரு கொதி வர்றப்ப குக்கரில் மூடியை போட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 7 விசில் விட்டுக்கோங்க. அடுத்ததாக அடுப்பை ஆஃப் பண்ணிடாமல் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு 7லேருந்து 10 நிமிஷம் வச்சுக்கலாங்க. அப்படி வைக்கிறப்பையும் ஒரு 7 விசில் பக்கம் வருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் சாதத்தை திறந்து பார்த்தோம்னா சூப்பராக வெந்திருக்குங்க. ஒரு ரைஸ் எடுத்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. கேரளா மட்டை ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.